ஹோப் ஃப்ரம் ஹெவன். இது உங்கள் சேனல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு: கேட்டான், கீழ்ப்படிந்தான், பெற்றுக்கொண்டான். எலியாவின் உணவை பரிமாறும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாவதாக. எலியாவும் எலிசாவும் யோர்தானின் ஒரு கரையில் நின்று கொண்டிருக்கின்றனர். இருவரும் யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தானின் அக்கரையில் எலியா தேவனால் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறான். எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து யோர்தான் தண்ணீர் மீது அடிக்கிறான். யோர்தான் இரண்டாக பிரிய அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடம் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு எலியா, அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். எலியா எந்த நேரத்திலும் எடுத்துக் கொள்ளப்படுவான் என்பதால் எலிசா மிகவும் கவனமாக சிந்தனை சிதறாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தவறினால் அவன் இரட்டிப்பான ஆவியின் வரத்தை இழப்பான். பிரியமானவர்களே, எலியா எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவிக்குரிய வரத்தை உறுதி செய்து விட்டான். ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது அவனை பார்க்க வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த இடத்திலே அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கையிலே எலிசா கவனமாக இருந்திருப்பான். அப்பொழுது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அப்போது எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த எலியாவின் சால்வையை எடுத்துக்கொண்டு யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று யோர்தான் தண்ணீரை எலிசா அடித்தான். அப்போது கர்த்தர் அவனுக்கு, நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கும்படியாக யோர்தானை இரண்டாக பிரித்தார். எலிசா மீண்டும் உலர்த்தரை வழியாக கரையை வந்தடைகிறான். பிரியமானவர்களே, மோசேயை போல, எலியாவை போல, எலிசாவை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தோமே ஆனால் அவர் நம்மை விட மாட்டார். நம்மை எல்லா இக்கட்டிலும் காத்து கொள்வார். நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். நம்மை மற்றவர்கள் வியக்கும்படியாக உயர்த்துவார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு எலியாவின் பந்தியிலே நாம் எலியாவின் உணவை உட்கொள்ளும் வரை தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக நடத்துவாராக. ஆமேன்.